ஆனா ஏன் சண்டை போடுறாங்க? எதிர்க்கட்சியா வரதுக்கு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. அப்ப நீங்க யாரு? இன்னொருத்தர் இருந்தாரு. இன்னொருத்தரா? சொந்தமுள்ள அத்த மகளே காயின் இருக்கு நவுத்தலாம். அவன் துரத்திட்டு போலாம். அவன் பழுக போறான். அவனை வெட்டலாம். இல்ல மாப்பிள்ள உன வெட்டலாம் ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இருந்து பாக்குறேன் இவன் என்ன வெட்டுறான், அவன் என்ன வெட்டுறான், நீ என்ன வெட்டுற? நான் காயினே நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தர கூட வெட்ட. ஏய் ஏன்னா அழுகுற? ஒரு வெட்டு கூட. ஏய் சீ ஏன் அழுதுக்கு இருக்க நீ? சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட அக்கட்சியில் போட்டியிட்ட அனைவரும் தோல்வியடைந்துள்ளனர். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கார். சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டது. காரைக்குடி தொகுதியில் சீமான் களமிறங்கினார். ஆனால் அக்கட்சியில் போட்டியிட்ட ஒருவர் கூட இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு கடந்த 2021 தேர்தலை விட கூடுதல் வாக்குகளை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரிய அளவில் சோபிக்க முடியாமல் மீண்டும் நாம் தமிழர் கட்சி குறைவான அளவிலான வாக்கு சதவீதத்தையே பெற்றிருக்கிறது. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. என்ன கேக்க அதுல இருந்து பணம் கட்டிக்கிட்டு இருக்க? பணம் எங்க? பணம் வந்துட்டு வாங்க சார், வாங்க சார், வாங்க எல்லாரும் ஒரு நல்லா மூஞ்ச பாத்து. ஓகேவா? பாத்தாச்சா? முடியலாமா? முடியாச்சு. அம்மா இப்போ சுமார் மூஞ்சி குமார பொலகு போறோம். ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்குறான். ஸ்குவாடே க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியா இருக்க மாட்டாங்க. ஃபேமிலிக்கு இந்த அடுத்த வருஷம் என் மகன் இங்க துணை முதலமைச்சர். இந்த இதுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. அடி நாங்க தான் இங்க. அந்த சத்தத்துக்கு கேக்குறியாமா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்பதான்டா குமுதா ஹாப்பி. சுபையா எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். என்னடா சொல்ற? நேத்து வரைக்கும் சிஎம் இருந்த மனுஷன்டா. எம்எல்ஏ கூட இல்லையா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? இந்த எல்லாம் யாருன்னு உங்களுக்கு கூட தெரியாது. இந்த குத்தி வச்சிருக்கீங்க. டேய், அவர் முன்னாள் சிஎம் தான். அங்க அடிச்சிங்க, இங்க அடிச்சிங்க, கடைசியில அவர் தொகுதியிலேயே அடிச்சிட்டீங்களா? திமுகவுக்கு மிகப்பெரியதொரு தோல்வியை பரிசாக கொடுத்திருக்கிறார். இது சாதாரண தோல்வி அல்ல. பதவியில் இருக்கக்கூடிய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்கடிக்கப்படுகிறார் என்பது மக்கள் திமுக மீது எவ்வளவு அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள், வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது. விஜய் ஆதரிக்கிறவங்களை இழிவுபடுத்துறது, அணில் குஞ்சு, விசிலடிச்சான் குஞ்சு, தற்குறி. என்னைக்கு தற்குறின்னு திமுக விஜயை விமர்சிக்க ஆரம்பித்ததோ அன்றைக்கே திமுகவின் தோல்வி எழுதப்பட்டது. மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இப்போ அறிவாலயத்துல போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கைய. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். 2026 தேர்தல்ல திமுக ஜெயிக்குது, ஆட்சி அமைக்குது. ஒருவேளை தோத்துட்டா நான் மொட்டை எடுத்துக்கிறேன். நீ மொட்டை எடுப்பியா? அங்க மொட்டை எடுக்கிறதுக்கு என்ன டைம் என்னாச்சு? ஏய் சவுண்டா கம்பெனி யார் ஏரியா தெரியும்ல? யார் ஏரியாடா? சிஎம் ஏரியாடா. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார்.
ஓப்பனிங்ல ஏதோ செம மேட்டர் சொன்னீங்க, என்ன அது? இவர் வருவாராம், 26ல நிப்பாராம், அடிப்பாராம், நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாராம். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க எங்க கட்சி நடத்துறோம். இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.